ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அருட்பணி புரியும் குருகுலத்தை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க அவரின் சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க அவரின் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம். அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம். என்னாலுமே ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள இறை சமூகமே, முதல் நவநாள் திருப்பலியில் கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தம்மை பின்பற்றுகிறவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இறைமகன் இயேசு கூறுகிறார். அன்பால் அடையாளங்கள் கண்டு கொள்ளப்படும். அன்பு இல்லை என்றால் மற்ற செயல்கள் எல்லாம் பயனற்றதாய் இருக்கும். ஒரே மனம் கொண்டு ஒன்றாக வாழ்வது மனித உறவுகளுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். அனைவரும் ஒற்றுமைக்காகவும் அமைதியாகவும் அன்போடு வாழ்வது உலகிற்கு தேவையான மிக முக்கியமான நல்லெண்ண கருத்து ஆகும். ஒரே மனம் கொண்டு இணைந்து வாழ்வது சமூகத்தில் நல்ல உறவையும் மகிழ்ச்சியையும் பெருக்குகிறது. மனிதநேயத்துடன் வாழ வழிகாட்டுகிறது. வேற்றுமைகளை நீக்கி சமூகத்தில் அமைதியை உருவாக்குகிறது. ஒன்றுபட்டு வாழ்வது என்பது அன்பு காட்டுவது, விட்டு கொடுப்பது மற்றும் அமைதியை காப்பது ஆகிய முக்கிய பண்புகளை கொண்டது. மனிதர்கள் இணைந்து மகிழ்ச்சியாக உலகத்தை உருவாக்குகிறது. எனவே அன்பு, அமைதி, ஒற்றுமை, மன்னிப்பு, பரிவு, உதவி செய்தல் போன்ற நற்பண்புகளோடு வாழ வரம் வேண்டி இணைவோம் தியாக திருப்பலியில். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனிதர் இஞ்ஞாசியாருடைய நவநாள் உற்சவத்தின் 2ஆம் நாளில் இன்று சிறப்பு செய்கின்ற சாத்தம்பட்டி அன்பு இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நாம் கைத்தட்டி வருக வருக என்று வரவேற்போம். இன்று நமக்காக வருகை தந்து இந்த திருப்பலியில் தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள்பணி முனைவர் கே. சார்ல்ஸ் பங்கு தந்தை கல்குழி, இயக்குனர் புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்ற அருள் தந்தையவர்களை வருக வருக என்று நாம் கைத்தட்டி வரவேற்போம். சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே சாத்தம்பட்டி
இறை அன்பு மக்களுக்காகவும் ஊர் மேனேஜருக்காகவும் இந்த வழிபாட்டிலை ஜெபிப்போம். சாத்தம்பட்டி கருப்பையா மழவரார், பொன்னாள் கோவிந்தராஜ், திருநாவுக்கரசு, கார்த்திகேயன் இவருடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள் இவருடைய நலனுக்காக இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தனசீலி மரிலூயிஸ் குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும், மெல்வினுக்கு திருமண காரியமும், பிரதீப்புக்கு வேலை வாய்ப்பும், தனசீலிக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக இந்த வழிபாட்டிலே ஜெபிப்போம். நாற்பட் ஞான சௌந்தரி, அகஸ்டின் ஆண்டோ இவருடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. விட்டான்நிலைப்பட்டி மரியராஜ், ஸ்டெல்லா மற்றும் அவருடைய குழந்தைகள் நன்றாக படிக்கவும், கால்நடைகள் வளர்ச்சி பெறவும், விவசாயம் செழிக்கவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. லூர்துராஜ் ஒப்புக் கொடுக்கும் பள்ளி அந்தோனியுடைய ஆண்மலை பாற்றிற்காக இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இருதயமேரியுடைய ஆண்மலை பாற்றிற்காக செபஸ்தியான் சாத்தம்பட்டி அவர்கள் இப்பள்ளியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கருப்பையா தேன்மொழி குடும்ப கருத்துக்களுக்காகவும், வசந்தாகுமார் நன்கு படிக்கவும், அனைவருக்கு உடல் சுகம் கிடைக்கவும், வயிற்றுள்ள குழந்தை நல்ல முறையில் பிறக்கவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு சேர்ந்து நாமும் இறைவனை துதித்து புதிய ஆலய கட்டுமான பணிக்காக இதுவரை நன்கொடை கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும், நிதி நிறுவனங்களையும், கொல்லோனிலிருந்தும் பீட்டர் கிளாவ் ரோட்டன்பெர்க்கிலிருந்து கிடைக்கும்படியாக இந்த வழிபாட்டிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நிறைவான தகுதியை பெரும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானகதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமையும் கிறிஸ்துவே, இரக்கமையும் கிறிஸ்துவே, இரக்கமையும் ஆண்டவரே, இரக்கமையும் ஆண்டவரே, இரக்கமையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்.
ஆண்டவர் நீர். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். உரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 9 முதல் 18 முடிய. உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்ந்திட அருள் புரியும் அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இருகரம் கோர்த்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். பிள்ளைகள் பெற்றோர் பாசத்திலே பிணக்குகள் தீர்ந்திட அருள் புரியும். பிணக்குகள் தீர்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இன்றும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவாக்கியங்கள் 25-37 வரை. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடும் கடவுளாகி ஆண்டவரை அன்பு கூர்வாயாக. உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்போர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதி உள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என்று காட்ட விரும்பி, எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் ஜெருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டது மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டது மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சம்மாரியர் ஒரு அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மேல் ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இந்த மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என்று உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சிட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் அப்படியே போய் செய்யும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரருளால், புனித இஞ்ஞாசியாருடைய அருட்காவலால் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், உங்களையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும், அருள் சகோதரிகளுக்கும், இங்கே குழுமி இருக்கிற இளையோருக்கும் குழந்தைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்பப்போ இந்த மாலை பொழுது எனக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் இறை அருளும் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் இந்த மாலை பொழுது மகிழ்ச்சியானதாக, அமைதியானதாக, இறை அருள் நிரம்பியதாக இருக்கிறது என்பதையும் என்னால் காண முடிகிறது. திருப்பலிக்காக நேரத்தோடு வந்து சிறுதேர் பவனியிலும் கலந்து கொண்டு ஜெபமாலை ஜெபித்து திருப்பலிக்காக காத்திருந்து, அதைப்போல சாத்தம்பட்டி ஊர் மக்கள் சீர்வரிசையோடு மேளதாளத்தோடு ஆலயத்திற்கு வந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பரவசத்தோடும் பக்தியோடும் உற்சாகத்தோடும் மன எழுச்சியோடும் நீங்கள் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தகைய சிறப்புமிக்க, பாரம்பரிய சிறப்புமிக்க, வரலாற்று சிறப்புமிக்க
திருத்தலத்தில் உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதை நான் பெருமிதமாக கொள்ளுகின்றேன். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த திருவிழாவினுடைய அழைப்பிதழை தந்தை ஜான் பீட்டர் எனக்கு அனுப்பிய பொழுது அந்த தலைப்புகளை எல்லாம் நான் பார்த்தேன். அந்த எல்லா தலைப்புகளிலும் பொதுவான ஒரு கருத்து இழையோடி கொண்டு இருப்பதை நீங்களும் கவனித்திருப்பீர்கள். அது என்ன என்றால், வாழ்வு, வாழ்வோம், வாழ்வோம் என்கின்ற வார்த்தையை 3 தலைப்புகளிலே அவர் வைத்திருக்கிறார். வளம் பெறுவோம் என்ற வார்த்தை அதில் இடம்பெற்றிருக்கிறது. உறுதி அடைவோம் என்கின்ற சொல்லாட்சி அதில் இருக்கிறது. எல்லாவற்றிலுமே நம்முடைய வாழ்வு சிறக்க வேண்டும், அது வளமடைய வேண்டும், அது நிறைவு காண வேண்டும். இறைவன் கொடுத்த இந்த அரிய வாழ்வை நாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற அக்கறையும் என்கின்ற ஒரு அழைப்பும் அந்த தலைப்புகளிலே இருப்பதை நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் இந்த நாளில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு எல்லோரும் எல்லோரும் ஒரே மனம் கொண்டவர்களாய் ஒன்றாக வாழ்வோம், வாழ்வோம். வாழ்வு என்பதே சத்தியம், வரும் சாவு நிலைக்குமோ நித்தியம். வாழ்வு என்பதே சத்தியம், வரும் சாவு நிலைக்குமோ நித்தியம். இயேசுவின் உயிர்ப்பே தத்துவம், நாம் என்றுமே வாழ்வோம் நிச்சயம். இயேசுவின் உயிர்ப்பே தத்துவம், நாம் என்றுமே வாழ்வோம் நிச்சயம். எழுவோம் வாழ்வோம், எழுவோம் வாழ்வோம், வாழ்வுக்கு சாட்சிகளாவோம். எழுவோம் வாழ்வோம், எழுவோம் வாழ்வோம், வாழ்வுக்கு சாட்சிகளாவோம். வாழ்வு என்பதே சத்தியம், வரும் சாவு நிலைக்குமோ நித்தியம். இயேசுவின் உயிர்ப்பே தத்துவம், நாம் என்றுமே வாழ்வோம் நிச்சயம். நாம் என்றுமே வாழ்வோம். இந்த வாழ்வு என்பது ஏதோ இன்றைக்கு இருந்துவிட்டு நாளைக்கு முடிந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. இது இறைவனால் கொடுக்கப்பட்ட வாழ்வு. இறைவன் கொடுத்த வாழ்வு எங்காவது போய் மறைந்து விடுமா என்ன? அது தொடரும். எனவே நீண்ட நெடிய நிலையான நிறைவான ஒரு வாழ்வை கொடுத்த இறைவன் வாழ்வுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை கொடுத்து நாம் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நிலையான தன்மையோடும் இந்த வாழ்வை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அந்த வாழ்வுக்கு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் இந்த திருவிழா நாட்களிலே நாம் சிந்திக்கின்றோம். இன்றைய நாளில் ஒரே மனம் கொண்டவர்களாய் ஒன்றாக வாழ்வோம் என்கின்ற ஒரு முக்கியமான பரிமாணம் நம்முடைய சிந்தனைக்கு வருகிறது. அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, சாத்தம்பட்டியை பற்றி எனக்கு முன்பெல்லாம் தெரிந்ததை விட நான் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இங்கே வந்து இந்த ஊர் நண்பர்களிடம், ஒரு சில சகோதரர்களிடம் நான் பேசி கொண்டிருந்தேன். எப்படியெல்லாம் இந்த திருவிழா சிறப்பாக பாரம்பரியமாக நடந்து வந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் சாத்தம்பட்டியிலே நிலவுகின்ற ஒரு பண்பாடு, ஒரு பாரம்பரியம், சாத்தம்பட்டி மக்களிடையே இருக்கக்கூடிய நல்லிணக்கம், ஒரு உயர்வான சிந்தனை, பரந்த மனம், இதெல்லாம் வேறெந்த சக்திகளாலும் தொடப்படாமல் தூய்மையான காற்றை சுவாசிப்பது போல, தூய்மையான நீரை பருகுவது போல, தூய்மையான ஒரு வாழ்வாக இந்த கிராமத்து சூழலிலே இந்த வாழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது.
இத்தகைய ஒரு வாழ்வை தொடர்ந்து இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதற்கு நாம் நன்றி விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்பது எத்தகைய சிறப்பு என்றால் அதை பல பேர் கேட்டால் ஆச்சரியப்படுவார்கள். இந்த இடத்தை புனித இஞ்ஞாசியாருடைய ஆலயம் கட்டுவதற்காக கொடையாக கொடுத்துவிட்டு தாங்கள் வாழ்வதற்கு வேறொரு இடத்தை தெரிவு செய்து கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்து சமய குடும்பங்களை, மக்களை நினைக்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு ஊரில் ஒரு ஆன்மீக பணி நடைபெறுகிறது. அது ஆன்மீகம் இந்து மதத்தவராக இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்தவராக இருந்தாலும் மக்களுடைய மனங்களை செப்பனிடுகின்ற, பண்படுத்துகின்ற ஒரு ஆன்மீக பணி நடைபெறுகிறது. அது நன்றாக நடைபெறட்டும், எங்களால் இயன்ற அளவுக்கு அதற்கு உதவி செய்கிறோம், ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த இவ்வளவு பெரிய வளாகத்தை கொடையாக கொடுத்து தங்களுடைய இருப்பிடங்களை வெளியே ஏற்படுத்தி கொண்ட இந்த சாத்தம்பட்டி மக்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இது உங்களுக்கு பலது, எனக்கு ஒரு புதிய செய்தி. எனக்காகவாவது ஒரு முறை எல்லாரும் கைதட்டி இந்த திருவிழாவிற்கு நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் நிறுத்துவீங்க. எப்பயுமே நல்ல பிள்ளைங்க. ஃபாதர் இந்த பக்கம் திரும்பி பேச மாட்டேங்கிறாரு, இந்த பக்கமே திரும்பி பேசுகிறாரு அப்படிங்கிற செய்தி உங்கள் கைத்தட்டலில் இருக்குது. நான் அப்பப்போ இங்கிட்டு திரும்பிக்கிறேன். என்னை ஃபாதர் அழைக்கும்போது ஒன்று சொன்னார். இன்றைக்கு இந்த திருவிழா திருப்பலியை, நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற மக்கள் யார் என்றால் சாத்தம்பட்டி மக்கள். சாத்தம்பட்டி மக்கள் என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அல்ல, இந்து சமயத்தை சார்ந்த நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அன்பர்கள். அவர்கள் எந்த மதம் என்று பார்ப்பதில்லை. இஞ்ஞாசியாரை தங்களுடைய தலைவராக கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வழிகாட்டியாக கொண்டிருக்கிறார்கள். இந்து சமயத்திலே குலசாமி என்று சொல்லுவார்கள், குலதெய்வம் என்று சொல்லுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவரை நீங்கள் வைத்து பார்க்கிறீர்கள் என்றெல்லாம் அவர் சொல்லும் பொழுது புல்லரித்து போனது. இவ்வளவு அன்பும் இவ்வளவு பரவசமும் கொண்ட மக்களா இவர்கள் என்று நான் பிரமித்து போனேன். இங்கே வந்த பொழுது நீங்கள் சீர்வரிசையோடு இந்த நவநாள் திருப்பலிக்கு வந்த பொழுது அது எந்த அளவுக்கு அருமையாக இருக்கிறது என்பதை நான் கண்கூடாகவும் கண்டேன். அன்பிற்குரியவர்களே, என்னை அவர் அழைத்தது இந்த விழாவிற்கு நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற ஒரு பணி. மறைமாவட்டம் என்னை இந்த பணியை செய்வதற்காக நியமித்திருக்கிறது. என்னவென்றால் பல் சமய உரையாடல், இன்டர்ஃபெய்த் டயலாக் என்பது ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது பல சமயத்தவர்கள், பல சமயங்களை சார்ந்த மக்கள் உறவோடு வாழ்வதற்கு அவர்களோடு உரையாடலை ஏற்படுத்தி உரையாடுவதும் உறவாடுவதும் நட்புறவை பேணுவதும் ஒன்றித்து வாழ்வதும் நம்மிடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவதும் ஒற்றுமையை உருவாக்குவதும் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை முன்னிறுத்தி அவரவர் அவர்களுடைய சமயங்களை நன்றாக வாழட்டும், கொண்டாடட்டும், அவரவருடைய நம்பிக்கையில் அவர்கள் செழித்தோங்கட்டும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே வேளையிலே நண்பர்களாக, உறவுகளாக, மனிதர்களாக, தமிழர்களாக, இந்தியர்களாக நாம் எல்லாரும் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வோடு வாழ்வதற்கான பயணத்தை முன்னெடுப்பதுதான் இந்த பல்சமய உரையாடல் மன்றத்தினுடைய பணி. புனித ஜான் பால் உரையாடல் மன்றம் என்று 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருச்சி மறைமாவட்டத்தில் முன்னாள் ஆயர் மேதகு தாமஸ் பெர்னாண்டோ அவர்களால் தொடங்கப்பட்டு இன்றளவும் அந்த மன்றம் இயங்கி வருகிறது. அதனுடைய இயக்குனராக நான் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். தீபாவளி வரப்போகிறது அக்டோபர் மாதம். அது இந்துக்களுடைய பண்டிகை என்றுதான் எல்லாரும் சொல்லுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஜான் பால் உரையாடல் மன்றம் அந்த இந்துக்களின் பண்டிகையாகிய தீபாவளியை எல்லா சமயத்தவரையும் அழைத்து பல்சமய நல்லுறவு தீபாவளியாக கொண்டாடுகிறது. அந்த பணியை நான் முன்னெடுத்து செய்து ஒருங்கிணைத்து வருகின்றேன்.
வருகின்ற அக்டோபர் அல்ல, அக்டோபர் கடைசி நவம்பர் மாதம் முதல் வாரத்திலே வரப்போகிற தீபாவளியை இந்த ஆண்டு எப்படி நடத்துவது என்கின்ற திட்டத்தை நாங்கள் இப்பொழுதே வகுத்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு விழா வருகின்ற பொழுது அது கிறிஸ்தவர்களுடைய விழா என்று விட்டுவிடாமல் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து கொண்டாடுகின்ற ஒரு பல்சமய நல்லுறவு விழாவாக கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம். அதே போல் ரம்ஜான் பக்ரீத் என்று வந்துவிட்டால் பக்ரீத் விழாவை இஸ்லாமியர்களுடைய விழா என்று விட்டுவிடாமல் இஸ்லாமியர்களோடு இணைந்து கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இந்த சமய பெரியோர்களும் இணைந்து கொண்டாடுகின்ற விழாக்களை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். கடந்த 2-3 ஆண்டுகளாக இது போன்ற சமய விழாக்களை பல்சமய விழாக்களாக நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நான் முன்னாலேயே சொல்லிவிட்டேன். உறவாடுவது, உரையாடுவது, நட்பை ஏற்படுத்துவது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற உயரிய சிந்தனையை மக்கள் மனங்களில், குறிப்பாக இளைய தலைமுறையின் மனங்களிலே விதைப்பது. இதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஒரு தாய் மக்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நம்முடைய முன்னோர் சொல்லி இருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்முடைய முன்னோர் சொல்லி இருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா எல்லா ஊர்களும் நம்முடைய ஊர்கள் தான், எல்லா மக்களும் நம்முடைய உறவினர்கள் தான். யாவரும் கேளீர், கேளீர்னா உறவினர்கள். எல்லா மனிதர்களும் நம்முடைய உறவினர்கள், எல்லா ஊர்களும் நம்முடைய ஊர்கள் தான். இதில் அவர்கள் இவர்கள் என்று எந்த பேதமும் இல்லை. இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கும் பொருந்தும், இந்தியாவிலே இருக்கிற மக்களுக்கும் பொருந்தும், பல மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு பொருந்தும், உலகம் முழுவதும் இருக்கிற மானிட சமுதாயம் முழுவதற்கும் இது பொருந்தும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் எனக்கு சொந்தம் என்று அல்ல, இந்தியாவில் இருக்கிற மக்கள் மட்டும் எனக்கு சொந்தம் என்று அல்ல. கடவுளால் படைக்கப்பட்ட மாந்தர் யாவரும் அவருடைய பிள்ளைகள். ஒரு கடவுள் தான் இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் தான் உலக மாந்தர் அனைவரும். இந்த ஒரு கடவுள் தான் இருக்கிறார் என்பதை எல்லா சமயங்களும் சொல்லுகின்றன. கிறிஸ்தவ மதம் அன்பே கடவுள் என்று சொல்லுகிறது. இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கருணையின் வடிவமாக இருப்பவர் தான் அல்லாஹ். இந்து சமயம் என்ன சொல்லுகிறது? அன்பே சிவம் என்று சொல்லுகிறது. பல தெய்வங்கள் இருக்கலாம், பல சாமிகள் இருக்கலாம், குலசாமிகள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் எல்லாத்தையும் படைத்த கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதை இந்து சமயத்தவர்களும் சொல்லுவார். எல்லா மார்க்கங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தத்துவம் இது. அப்போ ஒரு இறைவன் அனைத்தையும் படைத்தார் அப்படிங்கும்போது நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பராமரிப்பில், அவருடைய பாதுகாப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சாத்தம்பட்டியில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாரும் ஒரு பண்பாட்டிலே வளர்ந்திருக்கிறீர்கள், ஒரு பாரம்பரியத்திலே நீங்கள் பயணித்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள். இளைய தலைமுறை இன்றைக்கு சாத்தம்பட்டியில் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் அவர்கள் பார்ப்பதில்லை. உலகம் முழுவதும் என்ன நடக்கிறது என்பதை உள்ளங்கையில் இருக்கிற செல்போனை வைத்து அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள். பல வகையான சிந்தனை உடையவர்களோடு அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். பல வகை கருத்துக்கள், பல வகை செய்திகள் அவர்களுடைய செல்போனை ஆக்கிரமிக்கின்றன. எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். அதே சமயத்திலே சிந்திக்கிறார்கள், சீர்தூக்கி பார்க்கிறார்கள். எது சரி, எது தவறு, எது வதந்தி, எது உண்மையான செய்தி என்பதை பகுத்து பார்க்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். பெரியவர்கள் சொல்லுவதையும் கேட்கிறார்கள். தங்களுடைய கூட இருக்கிற நண்பர்கள், இளம் வயதை சார்ந்தவர்கள், ஜென்சி என்று சொல்லுகிறார்கள், ஜென் ஆல்ஃபா என்று சொல்லுகிறார்கள், மில்லேனியம் கிட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் தலைமுறையாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று வந்தது, இப்பொழுது 5 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று வந்துவிட்டது. அந்த அளவுக்கு அந்த ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் ஜி, ஜெனரேஷன் ஆல்ஃபா. இப்போ லேட்டஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இப்படி அவர்கள் புதிய புதிய சிந்தனைகளை எல்லாம் பார்க்கிறார்கள், எதிர்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு டெல்லி மாநகரம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. கரப்பான் பூச்சி இயக்கம், கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்று ஒரு பார்ட்டியே வந்துவிட்டது, ஒரு கட்சியே உருவாகிவிட்டது. அதுக்கு கட்சிக்கு கொடியெல்லாம் என்ன ஏது என்று எல்லாம், ஆஃபீஸ் எங்கே இருக்குது என்றெல்லாம் செல்ஃபோன்லேயே எல்லா
வலைதளத்திலேயே அந்த கட்சியினுடைய அலுவலகம், அந்த கட்சியினுடைய உறுப்பினர் பதிவு, அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள், கொள்கை எல்லாம் இதிலே இருக்கு. அந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள், வலைதளங்கள் இன்றைக்கு நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த தளங்களை விட வலிமையாக, வீரியமாக, வேகமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. நம்முடைய இளைய தலைமுறை அதிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் நம்மோடும் வாழ்கிறார்கள். வலைதளங்களில் அவர்களுடைய நண்பர்கள் கூட்டங்களோடும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய மதிப்பீடுகளை, நாம் இதுவரை கட்டி காத்த நல்லிணக்கத்தை, நட்புறவை, மத நல்லிணக்கத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இது எவ்வளவு உயர்ந்தது என்பதை அவர்களுக்கும் நாம் காண்பிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தந்த அந்த பாடங்களை அவர்களுக்கும் நாம் கடத்த வேண்டும். அந்த ஒரு அளவில்தான் இந்த பல்சமய உரையாடல் பணி என்பது நடைபெறுகிறது. அந்த பணியை கத்தோலிக்க திருச்சபை எடுத்து நடத்துகிறது. இது ஏதோ திருச்சியில் நாம் நடத்துகிறோம், ஆர்வமுள்ளவர்கள் நடத்துகிறோம் என்றல்ல. உலகம் முழுவதும் கத்தோலிக்க திருச்சபை 1964ஆம் ஆண்டே ஒரு பிரகடனம் செய்து ஒரு பெரிய ஆவணத்தையே அதற்கென்று தயாரித்து எல்லா சமயத்தவரையும் நாம் மதிக்கின்றோம். இந்துக்களாக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும், புத்த சமயத்தவர்களாக இருந்தாலும், சீக்கியர்களாக இருந்தாலும், சமணர்களாக இருந்தாலும், வேறெந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா சமயங்களையும் நாம் மதிக்கிறோம். எல்லா சமயங்களிலும் நல்ல கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நல்ல சிந்தனைகள் இருக்கின்றன, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன, நல்ல சிந்தனை முறைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் கவனித்து அவர்களிடமிருந்து அறிந்து கொள்ளுகிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். அவர்களோடு நாம் உறவாட வேண்டும். ஒரு நல்ல கிறிஸ்தவர் நல்ல கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அதே சமயத்திலே வேறு சமயங்களை சார்ந்தவர்கள், வேறு நம்பிக்கை உடையவர்களோடு நட்புறவில் இருக்க வேண்டும். அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும், அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும். பொது நன்மைக்காக, நாட்டின் நன்மைக்காக, சமுதாயத்தின் நன்மைக்காக அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும். இது கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனை. 2ஆம் வத்திக்கான் சங்கம் என்ற அந்த மாபெரும் சங்கத்திலே வகுத்து தரப்பட்ட போதனை. இதை உலகம் முழுவதும் இருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபை பின்பற்றுகிறது, பின்பற்ற வேண்டும். திருச்சி மறை மாவட்டம் இதை சற்று கூடுதலான ஆர்வத்துடன் செயல்படுத்தி கொண்டு வருகிறது என்பதை பெருமிதத்தோடு நாம் சொல்ல முடியும். அந்த அளவில் இங்கே போதனை அளவில் இல்லாமல் நடைமுறையிலே நீங்கள் எல்லாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். சாத்தம்பட்டியில் பிற சமயங்களை சார்ந்தவர்களை மதிப்பது, அவர்களிடம் இருக்கிற நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது, அவர்களோடு உறவாடுவது, நட்பை பேணுவது, ஒத்துழைப்பது, இணைந்து செயல்படுவது என்பது காலங்காலமாக இங்கே நடைமுறையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் நிறைந்த ஒரு பூமியாக இருக்கிறது. ஒரு புண்ணிய பூமியாக இந்த வளாகம் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நல்லிணக்கத்தோடு நீங்கள் கொடையாக கொடுத்த இந்த இடம் அவ்வளவு ஒரு புனிதமான உணர்வுகளை தாங்கிய இடமாக இங்கே இருக்கிறது. நல்லிணத்துக்கு ஒரு சிறந்த இடத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியிலே எனக்கு தெரிந்த வகையில் இந்த சாத்தம்பட்டியை சொல்லலாம். இந்த வளாகத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த இறை அருளை உணர்கின்ற மக்களாக திரும்பி போகிறார். திருவிழாவிற்கும் சரி அல்லது எந்த நாட்களிலும் சரி இங்கே வருபவர்கள் அனைவருமே கடவுளுடைய அன்பையும் அருளையும், மனிதர்கள் ஒருவருக்கு காட்ட வேண்டிய மரியாதையையும் அன்பையும், ஒரு நேர்மைத்தனத்தையும், ஒரு நியாய உணர்வையும், ஒரு மனித நேயத்தையும் நிலைநிறுத்துகின்ற, அதை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற உணர்வுகள் நிறைந்த மனிதர்கள் நடமாடுகின்ற ஒரு இடமாக இருப்பதால் இது ஒரு புண்ணிய பூமியாக, ஒரு புனித ஸ்தலமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இஞ்ஞாசியார் திருத்தலத்திற்கு அத்தகைய சிறப்பும் வல்லமையும் இருக்கிறது. அந்த இடத்திலே நானும் உங்களோடு இந்த திருவிழாவிலே பங்கெடுப்பது பற்றி மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புனித இஞ்ஞாசியார் இந்த கருத்துக்களை எப்படி பார்த்தார் என்பதையும் நாம் சிந்திப்பது நல்லது. கொஞ்சம் நீளமாக போகிறது என்று நினைக்கிறேன். இருந்தாலும் இஞ்ஞாசியாரை பற்றி சொல்லாமல் எப்படி நாம் நிறுத்துவது?
உங்கள் குலசாமி இஞ்ஞாசியார். அந்த இஞ்ஞாசியார் 16வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இன்றைக்கு நாம் சமய நல்லிணக்கத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலேயே அவர் கொண்டிருந்த கொள்கையும் அவருடைய சிந்தனைகளும் இந்த சமய ஒற்றுமை, எல்லோரையும் அன்பு செய்வது, எல்லா மனிதர்களையும் நேசிப்பது என்கின்ற கொள்கையாக இருந்தது என்பதை அவருடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். உலக கோப்பை கால்பந்து போட்டியிலே ஃபீஃபாவிலே சாம்பியன்ஷிப் வாங்கிய ஸ்பெயின் நாடு இன்று பெருமிதத்தோடு கொண்டாடி கொண்டு இருக்கிறது. அந்த ஸ்பெயினிலே பிறந்த சாம்பியன் தான் நம்முடைய தலைவர் இஞ்ஞாசியார். ஸ்பெயின் நாட்டிற்கென்று அவ்வளவு சிறப்புகளெல்லாம் இருக்கின்றன. அந்த காலத்திலேயே அவர் ஃபைண்டிங் காட் இன் ஆல் திங்ஸ், எல்லாவற்றிலும் கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஒரு கொள்கையை பேசினார். எல்லாவற்றிலும்னா இயற்கையில் கடவுளை பார்க்க வேண்டும், இயற்கையில் இருக்கின்ற உயிரினங்களில் கடவுளை பார்க்க வேண்டும், மனிதர்களில் பார்க்க வேண்டும், பண்பாடுகள் கலாச்சாரங்களில் பார்க்க வேண்டும். இது எவ்வளவு ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வை. எல்லாவற்றிலும் இறைவனை காண்பது, அது அவருடைய முக்கியமான கொள்கை. அடுத்து, ஒவ்வொரு மனிதருடைய மாண்பையும் நாம் மதிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் மாண்பு இருக்கிறது, ஏனென்றால் அவர்கள் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள். அந்த மாண்பை நாம் மதித்து போற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களை அன்பு செய்ய வேண்டும், இந்துக்கள் இந்துக்களை அன்பு செய்ய வேண்டும், அப்படி அல்ல. எந்த மதத்தவராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் என்ற முறையிலே அவர்களுடைய மாண்பை நாம் மதிக்க வேண்டும். இது 2வது கொள்கை. 3வதாக ஒரு கொள்கை, இது ரொம்ப அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது. ஒருவருடைய பேச்சை நாம் கேட்கின்ற பொழுது அந்த பேச்சில் குறை காண வேண்டும் என்று நினைக்காமல் அந்த பேச்சில் இருக்கின்ற நல்ல செய்தி என்ன என்பதை கவனிக்க வேண்டும். அதை நேர்மறையான ஒரு விளக்கத்தோடு அந்த செய்திக்கு செவிமடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா, இவர் ஏதோ உள்நோக்கத்தோடு தான் பேசுகிறாரு, குறை கண்டுபிடிக்கணும்னு தான் இவர் பேசுகிறாரு, இவர் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு தான் பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் இது. நம்ம ஊரில் இல்லை, இன்னைக்கு ஊர் உலகம் மற்ற இடங்களில் அப்படி தான் இருக்குது. எது பேசினாலும் அது தப்பு, பேசினாலும் தப்பு, பேசாட்டியும் தப்பு, அதை பேசினா தப்பு, இதை பேசினா தப்பு. குற்றம் கண்டுபிடிப்பதே வேலையாக கேமராவை தூக்கி கொண்டு பல பேர் அங்கே போட்டு ரீல்ஸ் போட்டுக்கொண்டே இருக்கிறார். இஞ்ஞாசியார் சொல்லுகிறார், ஒருவர் பேசும்போது அதில் என்ன குறை இருக்குதுன்னு நினைக்காத, அதை பற்றியே நீ கவலைப்படாத, குறை இருந்தால் இருந்துட்டு போகுது, அதில் நல்லது ஏதாவது இருக்கும், நேர்மறையான விஷயம் அதில் ஏதாவது ஒன்று இருக்கும், அதை நீ கவனி. இதை விட ஒரு பரந்த மனதோடு பார்க்கின்ற பார்வை இருக்க முடியுமா? இது ஒன்று. அதில் முக்கியமானது என்னன்னா, மற்றவங்க பேசும்போது முதல்ல கவனிக்கிறது. பேச வாய் எடுக்கும்போதே அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சோம்னா அவங்க பேசுகிறத நம்ம கேட்போமா? அதனால் லிசனிங், காது கொடுத்து கேட்பது, முதல்ல பேச விட்டுறணும். பேசி முடித்த பிறகு நம்முடைய பதில் என்ன என்பதை பண்போடு சொல்லணும். அதுதான் அவர் நமக்கு சொல்லக்கூடியது. அடுத்தபடியாக உரையாடல் வழியாக உறவை உருவாக்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் உரையாட வேண்டும். என்னுடைய கருத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், உங்கள் கருத்தை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். ஒரு சமுதாயம் தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும், இன்னொரு சமுதாயம் அதை கேட்க வேண்டும். இவர்கள் சொல்லுவதை அவர்களும், அவர்கள் சொல்லுவதை இவர்களும் கேட்டால்தான், பேசினால்தான் உறவு வளரும். இஞ்ஞாசியார் இயேசு சபையை சார்ந்தவர். திருச்சியில் புனித வளனார் கல்லூரியை நடத்துகிறார்களே, அது இயேசு சபையினர் நடத்துகிறார். அந்த சபையை உருவாக்கியது இவர். இவரால் உருவாக்கப்பட்ட இயேசு சபையை சார்ந்த அருள் பணியாளர்கள் சில பேர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ராபர்ட் தே நொபிலின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இங்கே இருக்கக்கூடிய இந்து சாமியார்களைப் போல காவி உடை அணிந்து கொண்டார். அதாவது கிறிஸ்தவ மதம் என்பது வெளிநாட்டு மதம் என்பது அல்ல. இயேசு கூட ஐரோப்பாவிலோ அமெரிக்காவில் பிறந்தவர் அல்ல, ஆசியா கண்டத்தில் பிறந்தவர் தான். பாலஸ்தீன நாடு என்பது ஆசியாவில் இருக்கக்கூடியது. அவர் நம் மண்ணுக்கு சொந்தக்காரர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மதம் வெளியிலிருந்து வந்தது என்று இங்கே பல பேர் நினைக்கிறார்கள். மதம் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரட்டும், சொல்லப்படுகின்ற கருத்து எங்கே இருந்து வருகிறது, அது இறைவனுடைய கருத்தா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன்.
அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு அன்பின் அடையாளமாக வந்த அந்த ஆண்டவர் இயேசுவை பற்றிய செய்தியை சும்மா ஒரு வெளிநாட்டுக்காரர்களைப் போல இருந்து கொண்டு நாம் வெளிநாட்டவராகவே இருந்து கொண்டு பேசினால் இந்த மண்ணுக்கு அது ஒட்டாது, பொருந்தாது. இந்த மண்ணின் கலாச்சாரத்தை நாம் மதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மண்ணோடு மண்ணாக அவர் தன்னை இணைத்து கொண்டார். தமிழ் மொழியை கற்று தேர்ந்தார், தமிழை கற்றுக்கொண்டார், சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொண்டார், பிராமணர்களோடு நெருங்கி பழகினார், தமிழர்களோடு நெருங்கி பழகினார், எல்லாரோடும் பழகினார், பேசினார். தன்னுடைய உடையையே காவி உடையாக மாற்றிக்கொண்டார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். வீரமாமுனிவர் அது போன்ற ஒரு இயேசு சபை துறவி. அவர் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார், தமிழுக்கு இலக்கணத்தையே சீர்படுத்தி கொடுத்தார், தேம்பாவணி என்கின்ற ஒரு இலக்கியத்தையே படைத்து தந்தார். திருக்காவலூர் களம்பகம் என்று சொல்லி அன்னை மரியாவுக்கு ஒரு வாழ்த்து காவியமே படைத்தார். அவர் செய்யாத தமிழ் தொண்டு இல்லை. அவர் பெஸ்கி என்ற தன்னுடைய வெளிநாட்டு பெயரை வீரமாமுனிவர் என்ற தமிழ் பெயராக மாற்றிக்கொண்டார். அந்த அளவுக்கு அந்த இஞ்ஞாசியாரால் வழிநடத்தப்பட்ட, அவரால் வார்க்கப்பட்ட துறவிகளும் இங்கே வந்த பொழுது இந்த மண்ணோடு மண்ணாக, இந்த மக்களோடு மக்களாக கலந்து போய்விட்டார்கள். அதுதான் உரையாடலால் ஏற்படுகின்ற சிறப்பு. உரையாடல் செய்து உறவாடி இந்த மக்களால் போற்றப்படுகின்ற மாபெரும் தலைவர்களாக இன்றைக்கும் அவர்கள் சுடர் வீசி கொண்டிருக்கிறார். ஐந்தாவதாக பகுத்து அறிவது, தேர்ந்து தெளிவது, ஆங்கிலத்திலே டிசர்ன்மெண்ட் என்று சொல்லுவது. எந்த ஒரு காரியத்தையும் எனக்கு பிடித்திருக்கிறதா, என் குடும்பத்துக்கு பிடித்திருக்கிறதா, என் ஊர்க்காரர்களுக்கு பிடித்திருக்கிறதா, என் ஜாதிக்காரர்களுக்கு பிடித்திருக்கிறதா, இதை சொன்னால் என்னுடைய குலம் கோத்திரமெல்லாம் அதை ஏற்றுக்குவாங்களா என்று பார்க்காமல், என்னுடைய குலம், என்னுடைய குடும்பம், என்னுடைய வகைரா என்ற ஒரு கருத்தில் போகாமல், இந்த கருத்திலே நியாயம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா, கடவுளின் விருப்பம் இதில் இருக்கிறதா என்று சிந்திப்பது தான் பகுத்தறிவது. இதுதான் தேர்ந்து தெளிவது, இதுதான் டிசர்ன்மெண்ட். எந்த ஒரு முடிவையும் எடுக்கிற பொழுது அது எனக்கு பிடிக்குமா, அவருக்கு பிடிக்குமா, இவனுக்கு பிடிக்குமா என்று அல்ல, கடவுளுக்கு இது பிடிக்குமா, அவருக்கு இது ஏற்புடையதா, கடவுளின் விருப்பம் இதுவா என்று சிந்திக்கின்ற அந்த ஒரு பயிற்சியை அவர் தன்னுடைய துறவிகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ், ஞான முயற்சிகள் அல்லது ஆன்மீக பயிற்சிகள் என்று சொல்லலாம், ஒரு பெரிய நூலை எழுதினார். அதில் ஜெபங்களும் சிந்தனைகளும் தியானங்களும் அடங்கிய நூல் அது. அந்த நூலில் தான் இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் பதித்து வைத்திருக்கின்றார். இறுதியாக அவரை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து, பொது நன்மைக்காக இணைந்து செயல்படுதல். பொது நன்மை அப்படின்னா எல்லா மக்களுடைய நன்மை. அவரவர் தனிப்பட்ட நன்மைக்காக உழைக்க தொடங்கினால் சமூகம் வளராது. சமூகம் வளராவிட்டால் தனிநபர்களும் வளர முடியாது. நாடு நன்றாக இருந்தால்தான் வீடு நன்றாக இருக்க முடியும். ஊர் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க முடியும். நாம் மட்டும் தனியாக நன்றாக இருக்க முடியாது. எனவே பொது நன்மைக்காக அனைவரும் இணைந்து செயல்படுதல் அவருடைய ஒரு மோட்டோ. விருது வாக்கு மாதிரி இருந்த வார்த்தை என்ன தெரியுமா? இங்கிலீஷில் ஏடிஎம்ஜி என்று எழுதி போட்டிருப்பார்கள். இங்கே எங்கேயாவது எழுதி போட்டிருக்கா? ஏடிஎம்ஜி எங்கே போட்டிருக்கு? ஆது மயோரம் தேயி குளோரியாம். இதுதான் அதனுடைய விரிவாக்கம். ஆது மயோரம் தேயி குளோரியாம். இது லத்தீன் வார்த்தை. அதுக்கு என்ன தமிழில் அப்படின்னா, எல்லாம் கடவுளின் அதிமிக மகிமைக்காக. கடவுளின் மகிமைக்காக. கடவுளின் மகிமைனா மக்களின் வாழ்வு. The glory of God is man fully alive என்று அவர் சொன்னார். கடவுளுக்கு எது மாட்சி அளிக்கிறது என்று சொன்னால், மக்கள் உயிரோட்டத்தோடு வாழும்போது தான் அது கடவுளுக்கு மாட்சி அளிக்கிறது. எனவே கடவுள் பணி என்பது மக்கள் பணி. மக்கள் பணி எல்லாமே கடவுள் பணி. இதில் ஆன்மீகம் லௌகீகம் என்று வேறுபடுத்தி பார்ப்பதற்கு இல்லை. கடவுளின் பெயரால் கடவுளுக்காக அன்பின் நிமித்தமாக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு மக்கள் பணியும் ஆன்மீக பணி என்கின்ற ஒரு பரந்த பார்வையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதைவிட ஒரு மேலான சிந்தனையை நாம் கண்டுபிடித்து விட முடியாது. கடவுளின் மாட்சி என்பது மக்களின் உயிரோட்டமான வாழ்வு. எனவே இந்த வாழ்வு சிறக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த 10 நாள்களுக்கும் தலைப்பை வைத்திருக்கிறாள் என்று சொன்னால், இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகத்திலிருந்து எடுக்கப்பட்ட சிந்தனைகளாகவே இதை நான் பார்க்கிறேன்.
பங்குத்தந்தை அந்த பார்வையில்தான் இதை பார்த்து வடித்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இத்தகைய ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு நான் அதோடு நிறுத்திக்கல. சொல்லலாமா? சின்ன பிள்ளையிலேயே புத்தகத்தில் படித்த கதை, இப்போ புத்தகத்திலேருந்தே அதை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கிராமத்துக்கு யானை வந்துச்சு. அந்த யானையை பார்க்க ஊர் முழுவதும் எல்லாம் திரண்டு வந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. அந்த ஊரில் பார்வையற்றவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஏன்னா யானைங்கிறாங்க, அது என்னன்னு தெரில, போய் நம்மளால் பார்க்க முடியாது, போய் தொட்டுனாலும் அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுவோம்னு சொல்லி பார்வையற்றவர்கள் வந்தாங்க. அவங்களால பார்க்க முடியாது. கும்பல்லாம் போன பிறகு சரி எல்லாம் கும்பல் கலைஞ்சிருச்சு, சத்தம் இல்லை, யானை மட்டும் இருக்கும் போல் இருக்கு, கட்டி போட்டு எங்கே போயிருக்காங்க, நம்ம பார்க்கலாம்னு சொல்லி ஒருத்தர் போய் யானையினுடைய காலை தொட்டு பார்த்தார். தொட்டு பார்த்து, ஏப்பா யானை தூண் மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னார். இன்னொருத்தர் பின்னாடி போய் வாழை லேசாக தொட்டு, அவங்கவுங்க கண் தெரியல, எதையோ ஒன்று தொட்டு பார்த்தாங்க. வாழை தொட்டு பார்த்துட்டு யானை கயிறு மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னார். இன்னொருத்தர் யானை கொஞ்சம் மேலே தவிட்டார். ஏதோ ஒன்றில் ஏறி யானையினுடைய காதை தடவி பார்த்துட்டார். யானை காது பெரிய முறை மாதிரி இருக்குது அப்படின்னார். இன்னொருத்தர் தந்தத்தை தொட்டு பார்த்தார். யானையினுடைய யானை ஈட்டி மாதிரி கூர்மையாக இருக்குதுப்பா அப்படின்னார். இன்னொருத்தர் வேறு எதையோ தொட்டு பார்த்தார். வயிற்றை தடவி பார்த்தார். யானை சுவர் மாதிரி இருக்குது, பெரிய சுவர் மாதிரி இருக்குது யானை. இந்த 5 பேரும் ஒருத்தர் சுவர் மாதிரி இருக்குதுனாரு, ஈட்டி மாதிரி இருக்குதுனாரு, கயிறு மாதிரி இருக்குதுனாரு. துதுக்கிய ஒருத்தர் தொட்டு பார்த்துட்டு முரட்டு உலக்க மாதிரி இருக்குது யானை அப்படின்னார். அவங்களுடைய அனுபவத்தில் பட்டதை அவங்க சொன்னாங்க. இதில் யார் சொன்னது சரி, யார் சொன்னது தவறு? எல்லாமே சரிதான். சூப்பர். எல்லாரும் சொன்னதும் சரிதான். ஆனால் எல்லாரும் சொன்னதும் தவறு தான். யானை சுவர் மாதிரி இருக்கா, யானை ஈட்டி மாதிரி இருக்கா, அவங்கவுங்களுக்கு கரெக்டு. ஆனால் பொதுவாக கரெக்ட் இல்லை. அப்போ எப்படி தான் இந்த 5 பேரும் யானையை புரிஞ்சுக்க போகிறாங்க? அவங்க 5 பேரும் யானையை தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? கண்ணு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பார்வை அவ்வளோதான், தெரியாது. ஆனால் யானையை புரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? சூப்பர். மற்றவங்கள்ட்ட ஏன் நான் கயிறுங்கிறேன், நீ சோறு மாதிரி இருக்குதுங்கிற, என்ன அதுன்னு, நீ எங்கே தடவுனா என்ன பண்ண அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒருத்தர் இணைந்து டயலாக் பேசணும், பேச்சுவார்த்தை பேசணும், உரையாடணும், அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும், உட்கார்ந்து பேசணும். நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலுன்னு உட்காந்துருந்தாங்கன்னா உட்கார்ந்துருக்கே இருக்க வேண்டியதுதான். ஆக மொத்தத்தில் உரையாடல் என்பது ஒரு குடும்பத்துக்கும் தேவை, ஒரு சமூகத்துக்கும் தேவை, ஊருக்கும் தேவை, ஒரு நாட்டுக்கும் தேவை, உலகிற்கே தேவை. அமெரிக்கா ஈரான் போராக இருந்தாலும் ஆரோக்கியமான உரையாடல் வழியாகத்தான் இந்த பிரச்சனை தீர முடியும். தெனாவட்டாகவே ட்ரம்ப் பேசி கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை தீராது. ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இது தீர வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடையே ஒரு நல்லெண்ணம் இருக்க வேண்டும், மாற்றானை மதிக்கக்கூடிய பக்குவம் வர வேண்டும், உரையாடல் உருப்படியாக நடக்க வேண்டும். அந்த பிரச்சனை தீரும். எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் உரையாடல் அங்கே தேவை. அத்தகைய உரையாடல் என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கொடை. இதை நாம் நம்முடைய வாழ்வில் பின்பற்றி கொண்டு வருகிறோம். இதை ஒரு நல்ல பாடமாக அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வோம். உரையாடலின் வழியாக உறவை ஏற்படுத்தி தருகின்ற இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நல்லிணக்கத்தையும் நட்புறவையும் நம்மிடையே ஒரு கூட்டு செயல்பாடையும் இணைந்த பயணத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்ற இறைவனுக்கு நன்றி கூறி இந்த விழாவிலே தொடர்ந்து பங்கெடுத்துக் கொள்வோம். புதிதாக எழுப்பப்படுகின்ற இந்த ஆலயமும் உங்கள் அனைவருடைய நல்லெண்ணத்தோடும், உங்கள் அனைவருடைய ஈடுபாட்டோடும், உங்கள் அனைவருடைய ஆத்மார்த்தமான உழைப்போடும் தொடங்கிவிட்டது, எழுந்து கொண்டு இருக்கிறது. பங்குத்தந்தை அவர்களின் வழிகாட்டுதலில் நீங்கள் எல்லாரும் எழுச்சி பெற்று கொண்டு இருக்கிறீர்கள். மாமனிதர்களாக, மனித நேயம் மிக்க ஒரு சமூகமாக, எடுத்துக்காட்டான ஒரு மனித குலமாக நீங்கள் இங்கே எழுச்சி பெற்று கொண்டு இருக்கிறீர்கள் என்பதற்கு எழுந்து கொண்டு இருக்கிற இந்த ஆலயம் அடையாளமாக இருக்கிறது என்பதையும் பதிவு செய்து, இறைவனுடைய அருள் இந்த இடத்திற்கு வருகின்ற எல்லாருக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த மறையுரையை நிறைவு செய்கின்றோம். ஆமென். அனைவரும் எழுவோம். இறை மக்கள் மன்றாட்டு. நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை தாயும் தந்தையுமான இறைவனிடம் எடுத்துச் சொல்வோம்.
வழிநடத்தும் தெய்வமே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், கால சுழலுக்கு ஏற்ப மக்களை வழிநடத்த தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் தெய்வமே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே மனம் கொண்டவர்களாக வாழ்வதும் அன்புடனும் உதவி செய்யும் மனப்பான்மை உடையவராக வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நவநாளை சிறப்பு செய்யும் சாத்தம்பட்டி இறை மக்களை நிறைவாய் ஆசிர்வதிக்கவும், அவர்கள் செய்யும் தொழில் விவசாயம் ஆடு மாடு செழிக்கவும், பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும் உமதருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிக்கும் தெய்வமே எம் இறைவா, நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர்கள் வன்முறைகள் அனைத்தும் விரைவில் நல்ல முடிவுக்கு வரவும், மக்களின் இயல்பு வாழ்க்கை மீண்டும் தொடரவும், அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வரம் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, உம்முடைய பேரன்பிற்காக உம்முடைய பேரருளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் உம்மாலே தான். எங்களிடம் இருப்பது எல்லாம் நீர் கொடுத்தது. எங்களுடைய வாழ்வையே உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை, எங்களுடைய எண்ணங்களில் இருக்கின்ற உயர்வான சிந்தனைகளை எல்லாவற்றையும் உம்மிடமே படைக்கின்றோம். எங்களுடைய குறைபாடுகளை நீர் நிறைவு செய்யும். எங்களிடையே இருக்கின்ற நல்லெண்ணத்தையும் நட்புறவையும் மேலும் வலுப்படுத்தும். ஆரோக்கியமான உரையாடல்களை எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய ஊரிலும் நாங்கள் வாழ்கின்ற எல்லா இடங்களிலும் எடுத்துச் செல்லுகின்ற அன்பின் தூதுவர்களாக, அமைதியின் தூதுவர்களாக எங்களை நீர் பயன்படுத்தும். உம்முடைய விருப்பப்படி நாங்கள் எல்லா முடிவுகளையும் எடுத்து எங்கள் வாழ்வில் செழித்தோங்க எங்களை ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கும் உம் மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அருட்கரத்தால் தொட்டு உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலமளித்தருளும். யாதொரு தீங்கிலிருந்தும் நோய்களிலிருந்தும் காத்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியார் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மாற்றும் என்னை
சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைபொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இஞ்ஞாசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு
தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையரையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதம் வந்திருக்கின்ற எங்களுடைய பங்கு மக்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மௌனமாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். தந்தையே, இரண்டாம் நாள் நவநாள் உற்சவத்தினுடைய இந்த நிகழ்வில் சிறப்பு செய்கின்ற சாத்தம்பட்டி ஊர் மேனேஜர் குமார், அவருடைய குடும்பத்தார், அங்கு வாழ்கின்ற எல்லா மக்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் என் புனிதரின் பெருந்துரையால் அக்குடும்பங்களை காத்த கிருபைக்காக நன்றி. குழந்தை பாக்கியம், திருமண காரியங்கள், எத்தனையோ நிகழ்வுகள், கால்நடை பழுகி பிழைதல் போன்ற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் நல்ல விவசாயம் செழிக்கவும் மழையையும் குடும்பத்திலே அன்பும் சமாதானம் ஒற்றுமையும் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு நல்ல சுகத்தை கொடுத்தரலும். அவருடைய கால்நடைகள் பழுகி குறிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் பாதுகாப்பாக வேலை பார்க்கக்கூடிய கிருபையை தந்து வழி நடத்துவீராக. தந்தையே, இப்படி ஒப்புடுகின்ற கருப்பையா தேன்மொழி குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு குழந்தை நல்ல முறையில் பிறக்க அருள் புரியும். சாத்தம்பட்டி கருப்பையா, மழவரார், பொன்னாள், கோவிந்தராஜ், திருநாவுக்கரசு, கார்த்திகேயன் அவருடைய பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதியும். தனசீலி, மரியலூஸ் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மெல்வினுக்கு திருமண காரியங்கள் கைகூடவும் பிரதீப்புக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க அவர்கள் புரியும். சாத்தம்பட்டி செபஸ்தியான் அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதியும். நார்பர்ட், ஞான சௌந்தரி, அகஸ்டின், ஆண்டோ குடும்பத்தாரை ஆசீர்வதியும்.
விட்டாநிலைப்பட்டி மரியராஜ் ஸ்டெல்லா அவருடைய பிள்ளைகள் படித்து உயர் வேலைவாய்ப்புக்கு செல்லக்கூடிய கிருபையை தந்து வழி நடத்தும். லூர்துராஜ் அவருடைய குடும்பத்தாரை ஆஸ்வதியும். உடைய வல்லமை கிருபை எப்போதும் இருப்பதாக. மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் இறந்து போன எங்கள் குடும்பத்தில் மரித்த அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் மருத்துவர்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த திருப்பலி நினைவு கூறப்படுகின்ற இருதயமேரி லூதுராஜ் இவர்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தை இளைப்பாறுதலை தந்துள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், திருமுழுக்கு யோவான், திருத்தூதர்கள், சிறப்பாக ராயப்பர், சின்னப்பர், இழப்பு தோமையார், எம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் ஞாசியார், அருளானந்த சவேரியார், பதுவை அந்தோனியார், வனத்தந்தோனியார், செபஸ்தியார், ஆரோக்கியநாதர், வனசின்னப்பர், புனித பியோ, புனித பேட்ரிக், புனித ரீதாமால், புனித ஆஸ்வாதப்பர், எல்லா புனிதவுடன் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் விண்ணுலக தந்தையை நோக்கி நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரினுணவேசுவே, உறவில் இணைய வாருமே. பலியின் நிறைவேசுவே, பணியில் துணையை தாருமே. வாழ்வின் பொருளே வா, வாசல் திறந்தேன் வா.
வாழ்வு விருந்தாகும். உயிரின் உணவே இயேசுவே, உறவில் இணைய வாருமே. பலியின் நிறைவே இயேசுவே, பணியில் துணையை தாருமே. சுகமாகும் வாழ்வு விருந்தாகும். உயிரின் உணவே இயேசுவே, உறவில் இணைய வாருமே. பலியின் நிறைவே இயேசுவே, பணியில் துணையை தாருமே. இன்றைய நாளில் சிறப்பு செய்த சாத்தம்பட்டி அன்பு இறை மக்களுக்கும் ஊர் மேனேஜர் குமார் அவர்களுக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம்.
ஆகவே மீண்டும் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய எளிய அழைப்பை ஏற்று நீங்கள் பழம் எல்லாம் கொண்டு வராதீங்க, செங்கலாக கொண்டு வந்தீங்க, இது மாதிரி தான் நீங்கள் கொண்டு வரணும் மற்ற ஊரும், புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து இதை போல் இது கோயிலுக்கான ஒரு காணிக்கை என்பதை உணர்ந்து, இது கல் 7 ரூபா தான், ஆனால் 100 ரூபா கேட்குறோன்னா ஒரு பங்கெடுப்பு தான், ஆனால் திட்டக்கூடாது. அதனால் தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை 3வது நாள் சிறப்பு செய்கின்றவர்கள் நம்முடைய உடையான்பட்டி, தொட்டியாப்பட்டி அன்பு இறை மக்கள். எனவே மாலை 6:30 மணிக்கு தேர்பவனியும் அதை தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். எனவே நேரத்தோடு வரும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இன்றைய நாளில் 2வது நாள் யாரை அழைக்கலாம் என்று நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது தந்தை நினைவு வந்தது. காரணம், இயக்குனராகி ஜான் பால் பல்சமய மையத்தினுடைய இயக்குனராகி 3 ஆண்டு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வாட்ஸ்அப்பில் நான் பார்ப்பேன். அதிமிகு வகையில் எல்லா சமய தலைவர்கள், அது இந்து, முஸ்லீம், சீக்கியர்கள், புத்தர்கள், எல்லாம் சமணர் எல்லாத்தையும் வச்சு எல்லா விழாவையும் கொண்டாட நான் ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன். அதோடு எங்களுக்குள்ள வாட்ஸ்அப் குழுவிலே பார்ப்பேன். எனவே தந்தை இதற்கு ஏற்றவர் என்பதை நான் அழைக்க வேண்டும் நினைத்தேன். தந்தை அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் வயலோகம் பங்கிலே பணியாற்றினார். கலைக்காவிரியிலே உதவி இயக்குனராக இருந்தார். அதைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டிலே மணிலாவிலே ஊடகத்துறையிலே முனைவர் பட்டம் பெற்றார். அதன் பிறகு கலைக்காவிரி மையத்தினுடைய இயக்குனராக பணியாற்றினார். அதன் பிறகு கருமண்டபம், ஐயம்பட்டி, இப்போது கல்லுக்குழி பங்கு தந்தையாக இருந்துட்டு இன்னொரு கூடுதல் பொறுப்பாக பல்சமய உரையாடல் மன்றம், அது ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்து அருமையான ஒரு மரபுரை, எப்படி நாம் வாழ வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், சாதாரண மட்டுமில்லை இஞ்ஞாசியாரும் எப்படியெல்லாம் இருந்தார், எப்படி பார்த்தார் இறைவனை என்பதையெல்லாம் தெளிவாக சிறப்பாக அவர் ஒரு சூப்பர் மறைவுரை நமக்கு தந்திருக்கிறார். அதை இன்னும் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் ஆழமாக கடைபிடிக்க வேண்டும். எனவே உங்கள் சார்பாக, என் சார்பாக, சாத்தம்பட்டி ஊர் மக்கள் மேனேஜர் சார்பாக என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தந்தை அவர்களுக்கு தெரிவிக்கின்றேன். நம்முடைய அன்பையும் காணிக்கையும் நன்றியையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக சாத்தம்பட்டி ஊர் சார்பாக திரு குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். ஆற்றல் வாய்ந்த சிறப்புமிக்க அருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்கள் உங்களுக்கு பங்கு தந்தையாக கிடைத்தது மிகப்பெரிய கொடை, இறைவன் உங்களுக்கு கொடுத்த கொடை என்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் அதை பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை ஆன்மீகத்தில் வழி நடத்துவதிலும், இந்த பங்கை கட்டி எழுப்புவதிலும், மக்களுடைய மனங்களை கட்டி எழுப்புவதிலும், நட்புறவையும் நல்லெண்ணத்தையும் உங்கள் அனைவருடைய பேரன்புடனும் பேராதரவுடனும் இந்த பகுதியிலே வளர்த்து வருவதையும் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை அவர்கள் சிறந்த பேச்சாளர், நறுக்கென்று தெளிவாக பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர், நல்ல சிந்தனையாளர், எந்த ஒரு காரியத்தையும் தெளிவாக எடுத்து முன்வைக்கக்கூடியவர், நல்ல நிர்வாகத்திறனுடையவர், மறைமாவட்டத்தில் பொருளாளர் போன்ற முக்கிய பொறுப்புகளை வகித்தவர், எங்கு சென்றாலும் அந்த இடத்திலே தன்னுடைய முத்திரையை பதிப்பது போல பணியாற்றி வருபவர். அத்தகைய அருள் தந்தை ஜான் பீட்டர் அவர் எனக்கு இளையவர்தான், எனக்கு இளையவர். ஒரு தம்பியாக நான் அவரை பார்த்ததுண்டு. இப்பொழுது நண்பராக பார்த்து அவருடைய பணிகளை நான் மனதார பாராட்டி இருக்கின்றேன். இந்த நாளில் அவரோடு இணைந்து இந்த திருவிழா கொண்டாட்டத்தில் பங்கெடுப்பதற்கு கொடுத்த வாய்ப்புக்காக சிறப்பான முறையில் அவருக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் நினைத்த காரியங்கள் இந்த பங்கில் செழிப்படையவும் சிறப்படையவும் உங்களுடைய பேராதரவோடு அனைத்து திட்டங்களும் இறைவனுடைய திருவுளப்படி சிறப்பாக நடைபெறவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தந்தை அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிதே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். இனிகோ வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்களை சேர்ப்போம். உலகின் புகழை துறந்து அன்பின் பாதையில் நடந்திடுவோம். உண்மை வழியில் நடந்து உறவின் வார்த்தை விளங்கிடுவோம். நீதி சாயும் போது மனிதம் காக்க ஜோதி அணையும் போது ஒளியேற்ற தொடரும் செயல்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக. இனிகோ வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்களை சேர்ப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டா